வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலிஃப்ளவரை நம்ம க்ளீன் பண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1 ஸ்பூனு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி பழம், ஒரு பத்த இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கி இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் திருப்பி 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக கடுகு போட்டு அது கூடவே ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கினதும், ஒரு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் அதிலே சேர்த்துக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி, இந்த காலிஃப்ளவரையும் போட்டுக்கலாங்க அதிலே. அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலே அது வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு தண்ணி போட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறங்க நான் ஒரு அரை மூடி தேங்காவை அப்படியே பால் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. வடிகட்டாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு மல்லித்தழை போட்டு இறக்கிடலாங்க.